காலுதான் வலிக்கு, கொஞ்ச நேரம் படுப்பறையில உட்காருவோம். என் மருமவ எந்த பாடு என்கிட்ட சொல்ல மாட்டா. இந்த கீதா கிட்ட எப்படியாவது பேச்சை கொடுத்து என்னென்னலாம் பேசினேன்னு கேட்டு தெரிஞ்சுவிட வேண்டியதான். அது சரி கமலா, நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே கமலா கமலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம், நீ சத்தமே கொடுக்கலையே. கேக்கா, நீங்க இப்படி பண்டம் பலகாரம்லாம் கொண்டுட்டு வரேன்னு காலையிலே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா வாசல்ல நிக்க வச்சே உங்க எல்லாரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்றிருப்பேனாக்கா. மரகதக்கா என்ன கேள்வியை கேட்காவோ, கமலாக்கா அதுக்கு என்ன பதில சொல்லுதாவோ, ஏதோ பேச்ச மாத்துத மாதிரிலாம் இருக்கு. சரி இல்லையா கமலா, எங்களுக்கு இப்ப ஆரத்தி எடுத்ததுதான் முக்கியமா. ஆமா, நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில சொல்லிட்டேடக்கா? அதுக்கு இல்லக்கா, ஆரத்தி எடுத்து சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரவேற்றிருப்போம்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் கேட்டதுக்கு பதில சொல்லு கமலா. உன்னை நாங்கள் கூப்பிடும்போது ஏன் மருமட உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திய, அதைத்தான். ஏக்கா, அது வந்து இவ்வளவு நேரமா மரகதக்கா கேட்டுக்கிட்டு இருக்காவோ, ஆனா இந்த கமலாக்கா பதில சொல்லாம வந்து பாயிண்ட் கிடக்காவோ. என்னைக்கு இதக்கா? ஆமா சுதா, இந்த அக்கா தான் எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்காவோ. நம்மளும் தான் வீட்டு வாசல்ல வரும்போதே கேட்டமே, மாமியார் மருமகளும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி. ஆனா கேட்டதுக்கு இந்த அக்கா பதிலே சொல்ல மாட்டேக்காவோ பாரு. கமலாக்கா பதில சொல்லுவாவக்கா, எங்கட போட்டு சொல்லுதாவோ, அதான் வந்து போயிட்டு இடக்காவல. வாயை திறந்து கமலாக்கா பதில சொல்லுதாவலான்னு பாரு. கமுக்கமலா உட்கார்ந்துருக்காவோ. ஏக்கா சும்மா எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காதியக்கா. இவ்வளவு நேரமா நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் பேசினாவோ, இப்ப மரகதக்கா கேள்வி கேட்ட உடனே மட்டும் முகம் கமலாக்காவுக்கு அப்படியே மாறிட்டு பாரு. ஆமாக்கா, இவ்வளவு நேரம் சிரிச்ச மாதிரி பேசினாவோ, இப்போ முகமே மாறி போயிட்டு பத்தியலா. அதைத்தானே சுதா சொல்லிக்கிட்டு இருக்கேன், மாமியாருக்கு முகம் மாறினது சரி, மருமகளுக்கு முகமும் மாறி போயிட்டு பாரு. ஆமாக்கா. ஏக்கா அப்படின்னா அப்படிதான் சுதா, யார் வீட்டுலதான் மாமியார் மருமக பிரச்சனை இல்லாம இருக்கு. ஏக்கா நீங்க சொல்லதை பார்த்தா கமலக்காவுக்கும் மலருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லுதீங்களோ? ஆமாங்க. ஏக்கா இப்படி எல்லாம் கதை கட்டாதிய, தீபாவளி எல்லாம் மாமியார் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா கொண்டாடினாவோ, நம்மளும் தானே சந்தோஷமா கொண்டாடணும். மடி அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. நம்ம கொஞ்சம் வெளிப்படையா பேசுதோம், ஆனா அந்த மலரு பாவம் கல்யாணம் முடிஞ்சு இப்பதானே மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். நம்ம வீட்டு பிரச்சனையே நமக்குள்ளே வச்சுக்கிடணும்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இப்படியே மனசுக்குள்ள எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியுமா? ஏ கமலா, சொல்லு கமலா. ஏக்கா இதெல்லாம் சரியே இல்ல பாத்துடுங்க. ஏ கீதாக்கா, என்னாச்சு உங்களுக்கு? மரகதை ஏதோ கேக்கா, அதுக்கு கமலா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேக்காளா. அப்பதே வச்சு மரகதக்கா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவோ, இந்த கமலக்கா வாயை திறந்து பதில சொல்ல மாட்டேக்காவல்ல, அதுக்குதான் அப்படி சொன்னேன். ஏ கொஞ்சம் இருங்கலாம் சொல்லுவாவோ. ஆமா, சொல்லுவாவனுதான் அரை மணி நேரமா இந்த அக்கா கேட்டுக்கிட்டே இருக்காவோ, வாயை திறந்து பதில சொல்லுதாவளான்னு பாரு. மரகதக்கா மாதிரிலாம் இவ்வளவு பொறுமையெல்லாம் என்னால இருக்க முடியாது. இங்க பாருங்க கமலாக்கா, வாயை மூடிக்கிட்டு எதுவும் பதில் சொல்லாம இப்படியே உட்கார்ந்து சாதிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசாம இருக்குன்னு பண்ணு. உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்க மருமகளுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். என்னைக்குதான் இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்கா? ஆமா பின்ன என்னக்கா, நீங்களும் தான் எவ்வளவு நேரமா என்ன விஷயம்னு கமலாக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அக்கா வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுதாவளா? நீங்க கேட்ட கேள்விக்கு இந்நேரம் வரைக்கும் வாயை திறந்து பதில சொன்னாவளான்னு பாத்தீங்களா? கமலாக்காவுக்கு மாமியார் ஐட்டம்னு திமிரு. சொல்லுறேன் கேட்டுடுங்க கமலாக்கா, நீங்களும் ஒரு காலத்துல மருமவளா இருந்தவியதான். என்னாச்சு கீதா, ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? கீதா குரல் கொஞ்சம் சத்தமா கேக்கு. ஏன் மருமவ என்னத்துக்கு ஆவா? ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா. கீதா தான் நாம நினைச்சத கரெக்டா நடத்துதா. கீதா கோபமா பேசும்போதே தெரியுது, எப்படி இன்னைக்கு கமலாக்காவும் மருமகளுக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு வந்துருவா. அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா குளுகுளுன்னு இருக்கு. பேசு பேசு கீதா, அந்த கமலா காதுல உரைக்க மாதிரி நல்லா பேசு, அப்பதான் அவ சண்டை போடுவா. இங்க பாரு மலரி, யாரு என்ன சொல்லுவோன்னு நினைச்சுக்கிட்டு உன் மனசுல உள்ள சங்கடத்தை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிடாத. நாங்க எல்லாரும் இருக்கோம், அதுவும் உனக்காக. உன் மாமியார் உன்கிட்ட மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காவோ, தைரியமா எங்க கிட்ட சொல்லு மலரி. என்னது, நான் பிரச்சனை பண்ணினேனா? அம்மா நீங்க பிரச்சனை பண்ணிருக்கிய, உங்க மருமக கிட்ட எங்க எல்லார்கிட்டையும் சொல்லாதன்னு வேற சொல்லிருக்கியல்ல. ஏ கீதா, ஏக்கா நீங்க சும்மா இருங்கக்கா, உங்களை மாதிரி எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த பிள்ளை எவ்வளவு மன சங்கடத்தோட இருக்கா பாத்தியாளா? ஏக்கா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்கக்கா. அதான் சொல்லுதம்ல மலரு, நீ யாருக்காகவும் ஒண்ணும் பயப்படாண்டா, தைரியமா சொல்லு, அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இத பேசத பார்த்தா என் பேத்திக்கும் கமலாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போலுக்க. ஏக்கா நீங்க பேசத பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ஓஹோ, நாங்க இப்படி வந்து கேட்டா சிரிச்சு சமாளின்னு உன் மாமியார் சொல்லி கொடுத்தாளோ? நாலு முடி தேவையில்லாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கு. கீதா வார்த்தைய கொஞ்சம் ஆழ்ந்து பேசு. ஏங்கா உங்க மரும வாயால என்ன பிரச்சனைன்னு நாங்க சொல்ல வச்சிருவோமோன்னு பயப்படுதியாளோ? ஒருவேளை நம்ம பலகாரம் கொண்டுட்டு வந்ததுல ஏதாவது குறை இருக்கா என்னவோ, அதான் கமலா கோபமா இருக்காளோ? தைரியமா சொல்லு மலரு. இதா நான் தைரியமா தான் இருக்கேன், நான் யாருக்கும் பயப்படவே இல்லையே.
கொஞ்சம் அமைதியே இருக்கீதா பாத்தியலக்கா இவள தேவையில்லாம எனக்கு என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடுதா ஆமா நாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு என்னமோ நான் சண்டையை மூட்டி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கியே ஏக்கா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீக்கா அதானே என்னத்த அத்தானே இத்தானே கிடைக்கிய என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல பதில சொல்ல வேண்டியதானே ஏக்கா கொஞ்சம் இருங்க இப்ப வாரு ஏ மருமோள இவ ஏதோ கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா நீ பேசாம இரு ஏதே கொஞ்சம் அமைதி இருங்க தேங்க வாரு பாத்தியா சுதா அந்த பிள்ளை ஏதோ சொல்ல வருது இந்த கமலாக்கா ஒன்னும் சொல்ல விட மாட்டேக்காவோ அப்ப ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காவோன்னு தானே அர்த்தம் ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்களாங்க்கா சும்மா மாமியா மருமக பிரச்சனை யார் வீட்டுலதான் இல்லாம இருக்கு அவங்களுக்குள்ளேயே அவங்க வீட்டு விஷயத்த பிரச்சனையே பேசி தீர்த்துக்கிடுவாவோ இதுல மூணாவது மனுஷாலா நம்ம ஏதாவது போய் பேசணும்னு வச்சுக்கேன் அப்புறம் பிரச்சனை எல்லாம் பெருசாயிருங்கா இவா ஒருத்தி ஏ பாட்டி என்னாச்சு நீங்க எப்படி சுவாகத்துல மூழ்கி கிடக்கிய என் மக்கா என் பேத்திக்கு பலகாரம்லாம் சுட்டு கொண்டு வந்திருக்கோம்ல அதுல ஏதாவது குறை இருக்குன்னு நினைச்சேன் அதனாலதான் கமலா ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாரோ ஏ பாட்டியோ பலகாரத்துல என்ன குறைன்னு பேசிக்கிட்டு இருக்கிய உப்பு ருசின்னு என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதே பாட்டியோ நம்ம சமாளிச்சிடலாம் அது நான் சுட்ட பலகாரம் எல்லாம் ருசியா நமக்கு இருக்கும் நான் அதை சொல்லல என் பேத்திக்கும் கமலாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ ஏ பாட்டியோ அப்படிலாம் ஒண்ணு இருக்காது சும்மா கீதாக்கா அவ பாட்டுக்கு உலகிட்டு கிடக்காவோ நீங்க வேற பாரு இவள கொஞ்சம் நல்லவளா இருந்தா எல்லாரும் இப்படிதாமா சொல்லுவாவோ பாவம் அந்த பிள்ளை மனசுக்குள்ள எப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா உளறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா திமிரு பிடிச்சவா மருமோள சொல்லாத மருமோள பாத்தியா சுதா நான் சொன்னதுக்கு இந்த சின்ன பொண்ணு என்னடா நான் உளருதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப கமலக்கா என்ன சொல்லுதாவோன்னு கேட்டேல்ல மருமோள சொல்லாத மருமோளன்னு சொல்லுதாவோ இதுல இருந்து என்ன தெரியுது மாமியாருக்கும் மருமோளுக்கும் ஏதோ பிரச்சனை ரெண்டு பேரும் அதை மறைக்காவோன்னு இதே கொஞ்சம் அமைதி இருங்க தே நான் சொல்லித்தான் தீருவேன் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே கடவுளே இதே இங்க பாருங்க தே மலரு இது உனக்கு கல்யாணத்துக்கு உங்க ஆட்சி செஞ்சு போட்ட ஜிமிக்கி தானே ஆமாக்கா அதே ஜிமிக்கிதான் இப்ப புரியுது என்ன பிரச்சனைன்னு கேட்டியா சுதா என்ன பிரச்சனைன்னு மலரு கையில வச்சிருக்கப்பட்ட சிமிக்கிய மாமியாக்காரி கமலாக்கா கேட்டிருப்பாவோ மருமோள கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவாயிட்டு அவ்வளவு செலவாயிட்டு இங்க கடனை வாங்கியிருக்கேன் அங்க கடனை வாங்கியிருக்கேன் அதனால உன் நகைய கொண்டாம அதை வித்து நம்ம கடனை எல்லாம் அடைச்சு போடலாம்னு கமலாக்கா கேட்டிருப்பாவோ ஏக்கா அப்படியே சொல்லுதியா ஆமாங்க எவ்வளவு வருத்தத்தோட கையில ஜிமிக்கிய கொண்டுட்டு வந்து நிக்க பாரு நாலுமுடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்காதையே சொல்லிவிட்டேன் ஆமா இங்க பாரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை எவ்வளவு வருத்தத்தோட கையில நகையை வச்சுட்டு நிக்கேன்னு பாத்தேல்ல கமலாக்கா கிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கறதுக்கு இல்லாம என்கிட்ட கோபப்பட்டுறடக்கா நீ எல்லாம் கேட்க மாட்டமா நீ கேட்காத நான் கேட்கேன் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவோம் இங்க பாரு மலர்வி உங்க மாமியாரு உன்னை நல்ல கொடுமைப்படுத்துதாவோன்னு எனக்கு நல்லா தெரியுது எல்லா விவரத்தையும் அக்கா கிட்ட சொல்லு அக்கா உன்னை காப்பாத்துவேன் உங்க நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க எங்க மாமியார் என்ன கொடுமைப்படுத்துதாவோன்னு உங்ககிட்ட நான் சொன்னேனாக்கா அப்படி சொல்லு மருமவள நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுமா ஏக்கா என்னக்கா இப்படி ஆயி போச்சு அது வேற ஒண்ணு இல்ல மாமியார் முன்னாடி வச்சு கேட்க பத்தியா அதான் மலரு லேசா பயந்துட்டா எங்க மாமியார் எனக்கு துணையா இருக்கும்போது நான் யாரை பார்த்தும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மலரு பின்ன என்னது நான் என்ன ஏதனே ஒண்ணுமே சொல்லல சும்மா அந்த அக்கா எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமக சண்டையா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கலாம்னு கேட்டுக்கிட்டு இருக்காவோ உங்களுக்கே தெரியும்லாத்தே எங்க அத்தை என்ன எப்படி எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டுதாவோன்னு முன்னாடி பிரச்சனை பண்ணினாங்கதான் ஆனா இப்பதான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க நல்லா இருக்கோம்ல தேவை இல்லாத பேச்ச பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை நேரம் சொன்னேன் கீதா அது வந்து இங்க பாரு பேசாம இருந்துரு அப்புறம் மாமியார் மருமகளும் சேர்ந்து உன்னை கும்மி எடுத்துருவ கும்மி மரகதத்தே எனக்கு எங்க அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கு இல்லமக்கா நாங்க வாசல்ல வரும்போதே நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீல அதுவாத்தே இந்த பாருங்க நான் கையில வச்சிருக்கோம்ல இந்த ஜிமிக்கி தான் இதாலதான் வந்தது பேச்சு இந்த ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்கு மருமகளான்னு எங்க அத்தை சொன்னாங்க தே அப்போ அழகா இருக்குன்னு சொல்லுவீங்கல்லாத்தே நீங்க இதை காதுல போட்டு காட்டுங்க தேன்னு சொன்னேன் இது தப்பா என்னது ஜிமிக்கிய காதுல போட்டு காட்டணுமா ஏக்கா மாமியாருக்கு மருமகளுக்கு நடந்த பேச்சுவார்த்தையே வேற ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சு சொன்னதே வேற இல்லக்கா பேசாம இரு ஏக்கா நீங்களே சொல்லுங்கக்கா இந்த சிமிக்க போட்டு பாருங்க தே நீங்க காதுல 2 நாள் போட்டுக்கிடுங்கன்னு வேற என்கிட்ட சொல்லுதா ஊர் உலகத்துல இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாவோ மருமக போட்டுட்டு இருந்த கம்மலா இவ வாங்கி புடுங்கி போட்டிருக்கா எப்படியாப்பட்ட பொம்பளையா இருக்கா மருமக கிட்ட இருந்து புடுங்கிட்டா ஏமாத்தின்லாக்கா என்ன பார்த்து சொல்லுவாவோ இது ஊர் உலகத்துக்காக வாழ வேண்டியதான் ஆனா அதுக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் வாழவே முடியாதுலாத்தே என்ன கமலா நீ மருமவ எவ்வளவு ஆசையோட எத்தே கம்மலை போட்டு பாருங்க தே 2 நாளைக்கு போட்டுக்கிடுங்கன்னு சொல்லுதா நீ வேற ஏக்கா யாரு என்ன சொன்னா நமக்கு என்னக்கா அதுக்குள்ள சின்ன பொண்ணு யாத்தாடி சிமிக்க பார்த்தாலே ஒரு 5-6 பவுன் இருக்கும் போலுக்க
5-6 பவுன் இல்லக்கா, 2 ஜிமிக்கும் சேர்ந்து 3 பவுனா. 3 பவுனா? ஆமாக்கா, நேத்துக்கு மலர் தான் என்கிட்ட சொன்னா. ஏதே ஜிமிக்கே போட்டு காட்டுங்க தே, உங்களுக்கு நல்ல அழகா இருக்கும். ஏக்கா ஜிமிக்கு காதுல தான் போட்டு காட்டுங்களா. ஏமாக்கா, அது என்ன உங்க அத்தை கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா? நீங்க காதுல போட்டு விடு உங்க அத்தைக்கு. அதானே. சரியாச்சி. எவ்வளவு சூப்பரா இருக்கு. பா மருமலை, நீ வேற. இது உண்மையிலேயே இந்த ஜிமிக்கி என்ன விட உங்களுக்கு வந்து அழகா இருக்கு. பாரா, ஜிமிக்கே போட்ட உடனே கமலக்கா சொக்க தங்கம் ஜுவல்லரின்னு ஜொலிக்கல செய்தாவோ. மலர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு கமலா உனக்கு ஜிமிக்கி. ஏக்கா நீங்க வேற, சும்மா இருங்கக்கா. ஏக்கா உண்மையதான் சொல்லுதான், உங்களுக்கு ஜிமிக்கி செம்ம டாப் டக்கரா இருக்க. இப்ப மட்டும் அண்ணே வந்தாவோன்னு வச்சுக்கிடுங்க, ஐயோ என் பொண்டாட்டியே காலையிலேயே ஊருக்கு போயிட்டாளான்னு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. ஆச்சி, எங்க அத்தைக்கு ஜிமிக்கி நல்லா இருக்குல்ல? ஆமாம்க்கா, கமலாக்கு நல்ல அளவோல இருக்கு. பாத்தீங்களா தே, 4 பேர் 4 விதமா சொல்லுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா எல்லாரும் உங்களுக்கு ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்ப அந்த 4 பேரு நம்ம தானா? ஹலோ. சரிங்க. சரி. என்னாச்சு மருமோள? எது உங்க மகன் தான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 2 நாள்ல வெளிநாட்டு கிளம்புறாங்கல்ல, அதனால கொஞ்சம் சூட்கேஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நம்ம 2 பேரும் கடைக்கு போலாம், கிளம்பிடுன்னு சொன்னாங்க தே. பாவம் மலரு. ஏன்க்கா? சுபாஷ் இன்னும் 2 நாள்ல வெளிநாட்டுக்கு போறான், உனக்கு கவலையா இருக்கும்ல? எனக்கு என்ன கவலை, அதான் எங்க அத்தை இருக்காங்கல்ல. எங்க அத்தை தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கல்ல. பாரா, மாமியார் மருமோனு எப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருந்தாவோ, இப்போ எப்படி ஒத்துமை ஆயிட்டாவோ. ஏக்கா, எப்படி ஒத்துமையா இருக்கத பாக்கதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் மாமியார்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்கா பாரு, பச்சை தண்ணி கூட தரமாட்டா கேளவி. கமலாக்கா, உங்க மகன் கூட வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுதானே? கூட ஒரு 3 டிக்கெட்டை போட்டு மாமியாரு மருமவா மாமனாரு எல்லாருமா சேர்ந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா சுத்தி எடுத்து பார்த்துட்டு வர வேண்டியதுதானே? என்னது வெளிநாட்டுக்கா? கமலா வெளிநாட்டுக்கு போறாளா? அடி ஆத்தி, நம்மளால இந்த தெருவை விட தாண்டி போக முடியலையே. இந்த கமலா வெளிநாட்டுக்கு போறாளாம்ல, வெளிநாட்டுக்கு. எரியுதே வயிறு, எரியுதே இதெல்லாம் கேட்டு. ஆமா, கமலாக்காவா வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதான். நல்ல மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாடர்ன் மாமியாரா இருக்காவல்ல. ஏக்கா, இனிமேலே எங்க மாமியார அந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. உங்க மாமியார் வெளிநாட்டுக்கு போகாமலே இங்க மாடல் ட்ரெஸ்ஸோட தான் இருக்காவோ, அதத்தானே சொன்னேன். கீதாக்கா, தயவு செஞ்சு பேச்ச குறைங்க. ஏக்கா, சிரிக்கிறதுக்கு இல்ல, உண்மையாவே தான் சொல்லுவேன். இனிமேல் எங்க மாமியார் அந்த மாதிரி கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. அப்படி சொல்லு மருமவள. என்ன கீதா, கேட்டேல்ல? எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியோ? அப்பவே பேச்ச குறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், காது கொடுத்து கேட்டியா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் யாரனாலும் கிண்டல் பண்ண வேண்டியது. மாமியார உன்ன சொன்ன உடனே மருமகளுக்கு என்ன கோவம் வருது. ஏதாடி நேற்றுக்கு வரைக்கும் இந்த மலர் பிள்ளை என்கிட்ட எப்படியெல்லாம் நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு அப்படியே மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எப்படி ஏத்து பேசுது பாரா. என்ன செய்யுது, காலம் எப்பவுமே நல்லவங்களை தானே சோதிக்கும். எங்க நின்று கேட்டாலும் இவ்வளவு பேசுறது ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்க. இப்படி என்ன புலம்ப விட்டுட்டாளுல, நல்லா இருப்பாவளா? என்னத்த செய்ய, எல்லாம் என் நேரம். ஒட்டு கேட்கலாம்னு போய் நின்று எனக்கு கடைசியில குறுக்கு வலி வந்ததுதான் மிச்சம். ஏய் அப்பா, என்ன குறுக்கு வலிக்கம்மா? என்ன பேசுதாளுன்னு சரியாவும் கேட்க மாட்டேக்கு. அதை கேட்காமலும் என்னால இருக்க கழியில என்ன செய்ய? இந்த லட்சுமி என் சங்கரி மட்டும் சண்டை படாம இருந்திருந்தாலும் எனக்கு இப்படி புலம்ப வேண்டிய அவசியமே வந்திருக்காத. நேரத்தை பாரு, எப்படி அக்கா தங்கச்சி போல பழகிட்டு கிடந்தாளுவா, ஒண்ணு போலதான் எங்கேயும் போவாவோ வருவாவோ. இப்ப என்னடான்னா ஆடுக்கு ஒரு திசையெல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு போறாளுவா. ஆமா, அவ்வளோ பேசினா என்ன, பேசாவளி போனா நமக்கு என்ன? ஆனா என்ன, இன்னைக்கு 2 பேரும் சண்டை போடாம இருந்திருந்தாலும்னா எப்படியாவது எதையாவது ஒண்ணு பேசி எடுத்து கமலா வீட்டுக்குள்ள போயிருப்பாளுவா. அங்க எவனும் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இவகிட்டையாவது நான் கேட்டு தெரிஞ்சிருப்பேன். இன்னைக்கு எனக்கு அதுக்கு வழி இல்லாம போயிட்டு, அதான் ஒரே சங்கடமா இருக்கு. ஆமா, அங்க போறது லட்சுமி தானே? அட ஆமா, அவளே தான். லட்சுமி, ஏன் லட்சுமி? ஆமா, நம்ம என்னத்துக்கு இப்ப எந்திரிச்சு நின்றுகிட்டு லட்சுமி லட்சுமின்னு கூப்பிட்டு கிடக்கும். இவளுக்கு என்ன அவ்வளவு மரியாதை கொடுக்கணுமாக்கும்? ஏன் லட்சுமி? என்ன கிளவி திடீர்னு நம்மளை கூப்பிடுது? லட்சுமி என்ன சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுதாவோ? மகாலட்சுமி சொன்ன பாட்டியோ, என் பேரு வெறும் லட்சுமி தான், மகாலட்சுமி இல்ல. என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்ட? உன் முகத்தை பார்த்தாலே அப்படியே மகாலட்சுமி கால அப்படியே தாண்டவம் ஆடுதே. பாத்தியா, நீ சிரிக்கும் போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்க.
ஆமா, நம்ம சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கோம்னு நம்ம எத்தனை நாள் கண்ணாடி பார்த்து நம்மளே நினைச்சிருக்கோம். இன்னைக்கு அதைத்தானே சொர்ணப்பாட்டி சொல்லுதாவோ. என்ன மருமகளை பாத்துக்கிட்டே இருக்க? கம்மல கலத்து. ஏட்டே, கம்மல 2-3 நாள் போட்டுக்கிடுங்கன்னு சொன்னா நீங்க கம்மல கலத்துன்னு சொல்லிட்டே இடக்கிய. அதான் நீ சொன்ன மாதிரி காதுல போட்டு காட்டிட்டோம்ல மருமகளை. என்னக்கா நீங்க இவ்வளவு நேரமா உங்களுக்கு பாடம் எடுத்திருக்கு? ஊர் உலகம் யாரு என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? உங்க மருமக உங்களை போட்டுக்கிட சொல்லியிருக்கா, அவ்வளவுதானே, போட்டுக்கிடுங்க. சும்மா கம்மல கலத்து வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிய. நல்லா சொல்லுங்கக்கா. நான் எத்தனை நேரம் சொன்னேன் தெரியுமா காலையில இருந்து? இப்ப நீங்க எல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க அத்தை காதலையே போட்டிருக்காவோ. பாத்தீங்களாக்கா எங்க அத்தைக்கு ஜிமிக்கி எவ்வளவு அழகா இருக்குன்னு? அம்மா பின்ன அப்படியே ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்காவ கமலாக்கா. உங்க 2 பேரையும் பார்த்தா மாமியா மருமக மாதிரியே தெரியல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கியோ. மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கமலாக்கா முகத்துல ஒரு கலையே இருக்கு. அம்மா இருக்காதா பின்ன? சரிக்கா, அப்ப நான் கிளம்புது என்ன? எல்லாரும் கிளம்பிட்டாவல்ல? எல்லாரும் கிளம்புனா என்ன சுதா? நீ என்னைக்காவது ஒரு நாள் தானே எங்க வீட்டுக்கே வர, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போ. எனக்கு கூட ஆசை இல்லையாக்கா, உங்க எல்லாரு கூடயும் உட்காந்து பாடு பேசணும்னு ஆசைதான். ஆனா என் நிலைமை அப்படி இல்லை இல்ல. மலரு, உனக்கு நல்ல தங்கமான மாமியார் கிடைச்சிருக்காவோ, அதுல நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆனா எனக்கும் ஒண்ணு வந்து வாச்சிருக்க. என் கதையை என்னத்தை போட்டு சொல்ல. கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு போன்னு சொல்லுதே இல்லக்கா. நாங்க வீட்டுக்குள்ள வந்ததை என் மாமியார் கிளவி பாத்துச்சு. இந்நேரம் செவுத்துல காதை வச்சுக்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன பாடு பேசிக்கிட்டு இருக்காவோன்னு ஒட்டு கேட்டுட்டு இருப்பாவோ. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா மலரு, என் மாமியார் கிழவி சரியான ஆளு, லேசுப்பட்ட ஆளே கிடையாது. இவகிட்டலாம் உட்காந்து காலம் கழிக்கவும் முடியாது, குப்பையும் கொட்ட முடியாது. அதனாலதானே நாங்க நாரையில வீடு பார்த்து தனியா இருக்கோம். சுதாக்கா, அதனாலதான் நீங்க எங்க உங்க மாமியார் கூட இல்லையோ? எப்பயாவது ஒரு நேரம் தான் அங்க வருவீங்களோ? ஆமா, என்ன செய்ய மலரு, ஒவ்வொரு ஆளுக்கும் தலையெழுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. ஏக்கா ஏக்கா, என்ன காரியம் பண்ணுதிய? கம்மல கலக்காதிய. இது என்னதே சொல்ல நீங்க கேட்கவே மாட்டீங்க. அது ஒண்ணு இல்லம்மாக்கா, நான் காதுல சின்ன கம்மல் தானே போட்டிருப்பேன். இப்ப இத்தா பெரிய சிமிக்கி போட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க. காது அப்படியே ஒரு பக்கமா இழுத்துட்டு வர மாதிரியே இருக்கு. அதான் கலத்தி வச்சிடலாம்னு. ஏத்தே, இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்காக போட்டுக்கிடுங்க தே. ஏக்கா, உங்களுக்காக இல்லாட்டாலும் நீங்க மலருக்காக இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த கம்மலை காதுல போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் சொல்லிவிட்டாமா. ஐயோ ஐயோ. சரி மருமோள, நீ இவ்வளவு தூரம் சொல்லுதே இல்ல, உனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஜிமிக்கே காதலையே போட்டிருக்கேன் என்ன? சரிங்க தே. மலரு, அப்பனா கிளம்புது என்னம்மா? ஐயோ, அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். மலரு, உங்க மாமியாருக்கு ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டா சரி. நீ உடுத்திருக்கேல்ல சுடிதாரு, இதே மாதிரி நிறைய வச்சிருப்பேல்ல, அதையும் உங்க மாமியாருக்கு போட்டு விடு. என்ன சுதா இப்படி சொல்லுதா? சுடிதாரா? ஆமா தே, சுதாக்கா சொல்லதும் சரிதானே. உங்களுக்கும் சுடிதார் எடுத்தனா சூப்பரா இருக்கும் தே. ஆமாக்கா, அப்பதானே தெருவுல நடந்து போகும்போது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒத்துமையா நடந்து போன மாதிரி இருக்கும். கரெக்டா சொன்னீங்கக்கா. இது இதே மாதிரி எல்லோ கலர் சுடிதார் உடுத்தலாமா இல்லனா வயலட் கலர் சுடிதார் உடுத்தலாமா? மருமோள சும்மா இரு மருமோள, நீ வேற. இதே சொல்லுங்க தே. சரி சரி, மாமியார் மருமோளும் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்னா. சரிக்கா. கமலாக்கா, போயிட்டு வரேன்னா. சரி சுதா. மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருக்கவன்னு யாரு கண்ணும் பற்றக்கூடாது. அதுலயும் முக்கியமா எங்க மாமியார் கண்ணு படவே கூடாது. ஆமா பாட்டியா, என்ன இப்படி குறுக்க வளைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிய? என்னாச்சு பாட்டியா, உடம்பு சரியில்லையா? என்னத்த சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ அந்த சங்கரியும் தான். இங்க பாருங்க பாட்டியோ, அவளை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசாதிய. என்ன இப்படி சொல்லிவிட்ட? அவளை பத்தி என்கிட்ட பேசாதியன்னா பேசாதிய, அவ்வளவுதான். எடி, நீங்க 2 பேரும் என்ன ஒத்துமையா இருந்தீங்க. பேச்சுக்கு பேச்சு நாங்க 2 பேரும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் இருப்பிய. கடைக்கு போனாலும் ஒன்னாதான் போவிய, பால் வாங்க போனாலும் ஒன்னாதான் போவிய, நார்வேலு வெளியூர்னு போய் துணி எடுக்க போனாலும் ஒன்னாதானட்டி போவிய. ஏ பாட்டியா, நான் திரும்பவும் சொல்லுதேன், அவளை பத்தி என்கிட்ட பேசாதிய. அக்காடி, அக்கா தங்கச்சி போல இருந்தவிய மேல ஊரு கண்டு பட்டு போச்சு போலுக்க. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த கமலா வீட்டுல என்னென்ன பாடு பேசினாலுவா, என்னென்ன தீவனத்தை தின்னாலுவான்னு என்கிட்ட நீங்க வந்து சொல்லிருப்பிய. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கொடுக்காம இருக்கேன்ல, அதனாலதானே நான் கமலா வீட்டுல போய் ஒட்டு கேட்க போய் இப்ப குறுக்க வளைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டேளா? என்னடி இப்படி சொல்லுத? ஆமா, ஒவ்வொரு வீட்டுல நடக்கப்பட்ட கதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து கேட்டுட்டு இருந்து உங்ககிட்ட சொல்லதுதான் என் வேலையா? பட்டதெல்லாம் போதுண்டா சாமின்னு நான் பாட்டுக்கு விலகி இருக்கேன். நீங்க என்னடான்னா உண்மையை வந்துட்டு சொல்லுதேன். உங்களை மாதிரி அடுத்த வீட்டு பாட கரெக்டா கேட்டு வந்து சொல்லுறதுக்கு இந்த ஊர்ல ஆள் யாரு இருக்கா? சொல்லிட்டி, உன்னையும் சங்கரையும் விட்டா ஆட்கள் யாரு இருக்கா? வட்டி
பாட்டியா இதுக்கு மேல பேசினே மரியாதை கெட்டு போயிருந்துச்சு ஆக்குறத. ஏதாடி மகாலட்சுமி மகாலட்சுமின்னு கூப்பிட்டு இப்போ முகரட்டையை பார்த்தா எப்படி நிக்கா பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா கோவம் வந்து நம்மளை அடிச்சாலும் அடிச்சு போடுவா. இப்பதானே தெரியுது கிழவி எதுக்கு என்ன பார்த்து மகாலட்சுமின்னு கூப்பிட்டுச்சின்னு. அடுத்த வீட்டுல என்ன பேசுதவோ யாது பேசுதவோன்னு கதை தெரியலன்னா கிழவிக்கு வாயில தண்ணி இறங்காதுல்ல. லட்சுமி உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் கறியா? மீன் வாங்கிட்டு போற போலுக்க. அது நீ உங்க வீட்டுல வைக்கப்பட்ட மீன் கறி எங்க வீடு வரைக்கும் வாசம் வரும்பத்துக்க. அதுக்கு இல்ல எப்படி இன்னொரு 1/2 மணி நேரத்துல குழம்பு கூட்டி வச்சிருவேன். அதான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வரலாம்னு. ஆமா இப்படி வாசல்ல உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டு கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் போய் சோத்தை வாங்கி தின்னுக்கிட்டு நல்ல காலம் கழிக்கியோ. உங்களுக்கு மட்டும் ஆடு பகை குட்டி உறவா? லட்சுமி என்னெல்லாமா பேசுதிய? ஆமா நீங்க கமலாக்கா வீட்டுல பேச மாட்டியோ, கமலாக்கா கூட சண்டை. ஆனா உங்க மருமக மட்டும் கமலாக்கா வீட்டுல போய் பாடு பேசிக்கிட்டு அங்க எல்லா விசேஷத்துக்கும் போயிட்டு வருவாளோ. மருமக அங்க போயிருக்காளாம், அந்த வீட்டு கதையை என்கிட்ட கேட்காவலாம். ஆளை பாரு ஆளை. வீட்டுல மருமக இருக்கா பொங்கி திங்கிறதுக்கு துப்பு இல்ல. 2 பேரும் நல்ல வாசில தின்னுக்கிட்டு இன்னைக்கு காலத்தை ஓட்டிடலாம்னு பாக்கேடோ. ஆமா இவ சொன்னதும் கரெக்ட் தானே. அவ பாட்டுக்கு கமலா வீட்டுல போய் திங்க போயிட்டாள. வீட்டுல மாமியாரி ஒருத்தி இருக்காளன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அவளுக்கு. இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு. வரட்டும் என்ன மருமவளா மருமவளா மருமவ ஏட்டி சுதா